வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உலக பொருளாதாரத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி. ஒரு காலத்துல முதலீடுகளோட கடைசி புகலிடம்னு சொல்லப்பட்ட வால் ஸ்ட்ரீட்டிலிருந்து ஒரு பெரிய நிதியலை வெளியேறிக்கிட்டு இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. இது உலக பொருளாதாரத்தோட அதிகார மையத்தையே மாத்தி எழுதக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு. வாங்க இந்த பெரிய புழவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. பல வருஷமா பிரிக்க முடியாத நண்பர்களா இருந்த அமெரிக்காவும் ஐரோப்பாவும் அவங்களோட நிதி உறவுல ஒரு பெரிய விரிசலை சந்திச்சா என்ன ஆகும்? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு அலச போற இந்த முழு விஷயத்தோட மையப்புள்ளி. $10 ட்ரில்லியன். இத சும்மா ஒரு நம்பரா பார்க்காதீங்க. இது ஒரு நிதி பூகம்பத்தோட அளவு. உலக பொருளாதாரத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய சக்தி. ஆமாங்க, இந்த $10 ட்ரில்லியன் ஐரோப்பிய முதலீட்டாளர்கள் அமெரிக்க சந்தைகளிலிருந்து மொத்தமா வெளியெடுக்கிற பணத்தோட மதிப்பு. இது ஏதோ இன்னைக்கு நாளைக்கு போற ஒரு சந்த மாற்றம் கிடையாது. இது பல வருஷமா இருந்த அமெரிக்காவோட பொருளாதார மேலாதிக்கத்துக்கே அடிக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி. சரி, எதுக்கு இவ்ளோ பெரிய ஒரு நிதி வெளியேற்றம் நடக்கணும்? ஏன் ஐரோப்பா திடீர்னு இந்த முடிவை எடுக்குது? அமெரிக்க பொருளாதாரம் மேல ஐரோப்பா வச்சிருந்த நம்பிக்கையோட அஸ்திவாரத்துல சில பெரிய விரிசல்கள் விழுந்திருக்கு. அது என்னென்ன காரணங்கள்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருந்தாலும் 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதலாவது, அமெரிக்காவோட தேசிய கடன். அது கட்டுக்கடங்காம போய்கிட்டு இருக்கு. இதனால அமெரிக்க அரசாங்க பத்திரங்கள் உண்மையிலேயே பாதுகாப்பானதான்ற கேள்வி எழுந்திருக்கு. ரெண்டாவது, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில அதிகரிச்சுட்டு வர அரசியல் உரசல்கள். மூணாவதா, அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்கிறதுல ஒரு ஆபத்து இருக்குன்னு ஐரோப்பா உணர ஆரம்பிச்சிருச்சு. அதனால மூலப்பொராய தன்னாட்சின்னு சொல்லி தங்களுடைய பொருளாதார முடிவுகளை தாங்களே எடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இந்த அரசியல் உரசலுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா அது கிரீன்லாந்து பிரச்சனை தான். அமெரிக்கா கிரீன்லாண்ட வாங்க முன்வந்த விதமும் அது சம்பந்தமா டென்மார்க் மேல கொடுத்த அழுத்தமும் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அமெரிக்கா உண்மையிலே நம்பகமான ஒரு கூட்டாளி தானா என்ற கேள்வியே ஐரோப்பா முழுக்க இந்த ஒரு நிகழ்வு எழுப்பிருச்சு. இந்த அவநம்பிக்கை ஐரோப்பாவை சும்மா இருக்க விடல. அது ஒரு புது உத்வேகத்தை கொடுத்துச்சு. அமெரிக்காவோட நிழல்ல இருந்து வெளியே வந்து தனக்கான ஒரு தன்னாட்சி பாதையை உருவாக்க ஐரோப்பா கிளம்பிருச்சு. அப்படி என்னதான் எதிர் நகர்வுகள் அவங்க செஞ்சாங்க? ஐரோப்பிய நிதி மேலாளர்களோட மனசுல என்ன ஓடுதுன்னு இந்த ஒரு வரி ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது, இனியும் அமெரிக்காவை நம்பி நம்ம பணத்தை போடுறது ஒரு பாதுகாப்பான பயணமா இருக்காதுன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க. பாருங்க, இந்த மனநிலை மாற்றம் எவ்வளோ பெரியதுன்னு. முன்னெல்லாம் பணம் போடணும்னா அமெரிக்க சந்தை தான் ஒரே பாதுகாப்புன்னு ஒரு கருத்து இருந்துச்சு. ஆனா இப்ப நிலைமை தலைகீழ். அமெரிக்காவை சார்ந்திருக்கிறது தான் பெரிய ஆபத்துன்னு நினைக்கிறாங்க. அதனால பணத்தை அட்லாண்டிக் கடலுக்கு அனுப்பாம ஐரோப்பாவுக்குள்ளேயே சுழற்சியில விடணும்னு ஒரு புது கொள்கையே உருவாக்கிட்டாங்க. இது வெறும் பேச்சோட நிக்கல, செயல்லையும் இறங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு, டென்மார்க்கோட பெரிய பென்ஷன் ஃபண்டுகள்லாம் அவங்க கிட்ட இருந்த அமெரிக்க அரசாங்க பத்திரங்களை மொத்தமா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது உலக சந்தைக்கு அவங்க அனுப்புற ஒரு தெளிவான சிக்னல். அவங்களோட செயல்களுக்கு இன்னொரு பிரம்மாண்டமான உதாரணம் தான் இந்த நம்பர். 35 பில்லியன் யூரோ. இத்தாலியோட ஒரு பெரிய வங்கியான யூனிகிரெடிட் செஞ்ச ஒரு மெகா டீலோட மதிப்பு இது. இதோட ஒரே நோக்கம் ஐரோப்பாவோட பணத்தை ஐரோப்பாக்குள்ளேயே வச்சுக்கிறது தான். இது மூலமா தன்னோட நிதி சுதந்திரத்தை ஐரோப்பா உலகத்துக்கே அறிவிக்குது. சரி, இதெல்லாம் ஐரோப்பாவோட கதை. ஐரோப்பா வெளியேறுது. சரி, இதனால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு? குளத்துல போட்ட கல்லு மாதிரி இந்த நிதி பிரிவும் சில சிற்றலை விளைவுகளை ஏற்படுத்தும். அது அமெரிக்க பொருளாதாரத்தை எப்படி தாக்க போகுதுன்னு இப்ப பாப்போம். இந்த நிதி பிரிவால அமெரிக்கா 3 பெரிய சவால்களை சந்திக்கும். முதல் படி டாலரோட வீழ்ச்சி. வெளிநாட்டு முதலீடு குறையும் போது டாலருக்கான தேவையும் குறையும் இல்லையா? இது உலக அளவுல டாலரோட மதிப்பையே அசைச்சு பார்க்கும். 2வது படி மூலதன பற்றாக்குறை. ஐரோப்பிய பணம் இல்லைன்னா அமெரிக்க தொழிற்சாலைகளுக்கும் புது கண்டுபிடிப்புகளுக்கும் முதலீடு குறையும். இதனால நாட்டின் வளர்ச்சியும் மெதுவாகும். 3வது படி வட்டி விகித உயர்வு. போன பணத்தை திரும்ப கொண்டு வரணும்னா அமெரிக்கா வட்டி விகிதத்தை ஏத்திதான் ஆகணும். ஆனா அப்படி செஞ்சா அமெரிக்காக்குள்ளேயே கடன் வாங்குறது கஷ்டமாயி பொருளாதாரம் இன்னும் பாதிக்கப்படும். பாருங்க, இது வெறும் பணத்தை அங்கிருந்து இங்க மாத்திர விஷயம் மட்டும் இல்ல. இது உலகத்துக்கே ஒரு புது பொருளாதார வரைபடத்தை வரைய போகுது. ஒரு சகாப்தத்தோட முடிவையும் இன்னொரு சகாப்தத்தோட தொடக்கத்தையும் இது குறிக்குது. இவ்வளவு நாளா இந்த உலகத்தை ஒரு துருவ உலகம்னு சொல்லிட்டு இருந்தோம். அதாவது அமெரிக்கா மட்டும்தான் உலக பொருளாதாரத்தோட அசைக்க முடியாத சக்தி. ஆனா இந்த $10 ட்ரில்லியன் வெளியேற்றம் அந்த அத்தியாயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருச்சு. அமெரிக்காவோட மேலாதிக்க சகாப்தம் முடிவுக்கு வருது.
இந்த ஒரு மேற்கோள் இந்த முழு மாற்றத்தையும் ரொம்ப அழகா சொல்லுது. ஐரோப்பா இனிமே ஒரு தனிப்பட்ட பொருளாதார சக்தியா உருவாகப் போகுது. இது வளர்ந்து வர்ற மற்ற நாடுகளுக்கும் ஒரு புது வழிய காட்டுது. அப்போ இந்த $10 ட்ரில்லியன் வெளியேற்றம் ஒரு முடிவல்ல, ஒரு புது யுகத்தோட ஆரம்பம். இனிமே அதிகார போட்டிங்கிறது போர்க்களத்துல மட்டும் நடக்காது, பங்கு சந்தைகளிலும் வங்கி ஒப்பந்தங்களும் கூட நடக்கும். உலக பொருளாதார வரைபடம் திரும்பவும் வரையப்படுற இந்த நேரத்துல நம்ம மனசுல எழுகிற ஒரே கேள்வி இதுதான்: இந்த புது உலகத்துக்கான விதிகளை இனி யார் எழுதப் போறா? யோசிச்சு பாருங்க.